எனக்கு அன்பான தமிழ் உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, மிக நெருங்கிட்டோம். கடைசி கட்டத்தில நம்ம இருக்கோம். ஆக்சுவலா ரிசல்ட் இன்னைக்கு வரதுக்கான சான்சஸ் மிக மிக அதிகமா இருக்கு. சார் எல்லாரும் அதான் சொல்றீங்க அப்புட்னா, நம்ம டேட்டாவோட தான் சொல்லுவோம்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்னைக்கு 8த் ஜான்வரி சாரி 9த் ஜான்வரி. நேத்து பார்த்தீங்க அப்புட்னா, அந்த ஸ்கில் டெஸ்ட் சில அந்த டீட்டெயில்ஸ்லாம் வெளியிட்டிருந்தாங்க. போஸ்ட்டுக்கான மார்க்ஸு இதெல்லாம் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ, இன்னைக்கு மேக்ஸிமம் வர்றதுக்கான வாய்ப்பு 100% இருக்கு. ஏன்னா, நாளைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு இப்போ கவர்மெண்ட் அஃபீசியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஆர்ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஷியோ இருக்கும். ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடே வரையறுக்கப்பட்ட விடுமுறைன்னு. ஸோ, அந்த ஆர்ஹெச் நாளைக்கு வர்றதுனால மேக்ஸிமம் இன்னைக்கே ரிசல்ட் வெளியிடுறதுக்கான வாய்ப்பு 100% அதிகமாகவே இருக்கிறது. அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் சார் நீங்க எப்படி இப்படிலாம் பேசுறீங்க? ஆக்சுவலா உங்களுக்கு எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இத பத்தி இருக்கா? அப்பன்னா 100% எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் இன்டர்வியூ வரைக்கும் போயிருக்கேன். அதனால தான் என்னால இவ்வளோ டேட்டாஸ் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி குடுக்க முடியுது. சரியா? ஸோ, அதில எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட அனுபவம் முழுக்க முழுக்க இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ எதுக்கு ஷேர் பண்றோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு நல்லது, சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கிறது மூலியமா, அது உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டா இருந்துராதா? அப்படிங்கிற காரணத்தினால தான் இத நம்ம சொல்றோம். ஓகே. எனிவே ரிசல்ட் வரத்தான் போகுது. எப்படியா இருந்தாலும் நம்ம அத கடந்து போகத்தான் போறோம். அது ரிசல்ட் பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, அத கடந்து போக தான் போறோம். பாசிட்டிவா வர்றதுக்கான என்னென்னலாம் நம்மளால பண்ண முடியும்னா, ஒரே ஒரு பிரேயர் மட்டும் தான் பண்ணிக்க முடியும். கண்டிப்பா அதையும் நல்லபடியா பண்ணுவோம். வரக்கூடிய வருஷத்தில கண்டிப்பா நம்ம ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இது ஒரு மிகப்பெரிய விஷயமா தான் இன்றைய காலகட்டத்தில இருக்கு ஆக்சுவலா. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண மனுஷன் ஒரு கவர்மெண்ட் நிரந்தர வருமானம் வாங்குறது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டா இருக்கு. ஸோ, அதனால எந்த ஒரு எக்ஸாமையும் நம்ம ஈஸியா லீவ் பண்ணிட்டு போயிட்டுருக்க முடியாது. அது நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நம்ம வாழ்க்கையில. அது ஒரு மிகப்பெரிய சவாலா இன்ன வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. ஓகே. அதனால நான் என்ன சொல்ல வரேன், நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே இப்ப இது பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஒர்க்கா இருந்தாலுமே, அது கவர்மெண்ட் ஒர்க்கா இருக்க பட்சத்தில நமக்கு அதுக்கான முழு எஃபோர்ட்டையும் நம்ம போடணும். ஸோ, கடைசி வரைக்கும் முயற்சிக்கணும் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வரேன். சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உள்ள செஷன்ல சில டவுட்ஸ் கமெண்ட்ஸ்ல நமக்கு கேட்டிருக்காங்க. அந்த டவுட்ஸ நம்ம கிளியர் பண்ண போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் இப்ப என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு ரிசல்ட் வந்துரும் அப்படிங்கிற டீட்டெயில் நான் சொல்லிட்டேன். ஹால் டிக்கெட் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க ஒரு தம்பி. ஹால் டிக்கெட்ல என்னோட பேர் ராங்கா இருக்கு சார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ராஜா அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னா, அது ராஜாக்கு பதிலா ஏக்கு பதிலா ராஜுன்னு இருக்கு சார். இத நான் எப்படி ரெக்டிஃபை பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா நீங்க பிராக்டிகல் வரைக்கும் நீங்க அப்படியே தான் அட்டெண்ட் பண்ணுவீங்க. பிராக்டிகலுக்கு அப்புறம் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு ஒரு செஷன் இருக்கும். இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா, சவுத் சைடு ஃபுல்லாமே மதுரை, நார்த் சைடு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா, சென்னை. நான் சொல்றது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அண்ட் காப்பீஸ் அட்டெண்டர். இவங்களுக்கு ஃபுல்லா சென்னை அப்படிங்கிற மாரி ஒரு ரேஷியோல இன்டர்வியூ நடக்கும். அந்த டைமிங்கில பார்த்தீங்க அப்படின்னா, போன தடவ அப்படி தான் நடந்துச்சு. 2டே டிவிஷன்ல தான் நடந்துச்சு. ஒண்ணு மதுரை, இன்னொன்னு சென்னை. சவுத் ஃபுல்லா மதுரை, நார்த் ஃபுல்லா மதுரை. நார்த் ஃபுல்லா சென்னை. ஓகே. ஸோ, அந்த டயத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஹால் டிக்கெட்ல ஏதாவது ஒரு எரர் இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கான ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டரும், ஹால் டிக்கெட்டும் நம்ம சப்மிட் பண்ணுவோம். அதன் மூலியமா அத ரெக்டிஃபை பண்ணி தருவாங்க. ஸோ, ஹால் டிக்கெட்ல எந்த பிரச்சனையும் இருந்தாலும், இந்த மாரி இன்டர்வியூ டயத்துல சால்வ் பண்ணிறலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே. டன். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்புட்னா, குவாலிஃபிகேஷன். நீங்க பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணும்போது 8த் இப்ப ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்புட்னா 8த் தான் அப்படின்னு சொல்லிட்டு குவாலிஃபிகேஷன் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஒருவேளை நீங்க கூடுதல் தகுதி பெற்றிருந்தால், அதையும் இன்டர்வியூ டயத்துல என்ன பண்ணுவோம் அப்புட்னா, முழு சர்டிஃபிகேட்டையும் அவங்க சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டீங்க அப்புட்னா, சார் எதுக்கு சார் நம்ம சப்மிட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்ஆர் சர்வீஸ் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த சர்வீஸ் ரிஜிஸ்டர்ல நீங்க எல்லா குவாலிஃபிகேஷனையும் என்ட்ரி பண்றது நல்லது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு அ ஒரு ஒரு படிச்சிருக்கீங்க, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிஎட்டே படிச்சிருக்கீங்கன்னு வைங்களேன், ஒரு டீச்சர் எக்ஸாம் நீங்க படிச்சிருக்கீங்க. கூட ஒரு டிஆர்பி வருது. அந்த டிஆர்பி வரும்போது நீங்க அப்ளை பண்ண போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நீங்க படிச்சிருக்கிறதுனால நான் இந்த எக்ஸாமுக்கு போறேன்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் லெட்டர் நீங்க வைக்கணும். அந்த கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி, ஹானரபிள் ஜட்ஜஸ்ட்ட நீங்க வைக்கணும். அவங்க பெர்மிஷன் குடுத்த பிறகு தான் நீங்க எக்ஸாம் அப்ளை இது எல்லா அரசு அலுவலகங்கள்லயும் இருக்கு. ஸோ, அப்படிங்கிற பட்சத்தில நீங்க அத படிச்சதெல்லாம் சர்வீஸ் ரெக்கார்ட்ல எழுதியிருந்தால், அது உங்களுக்கு கை குடுக்கும். நீங்க அப்ளை பண்றதுக்கு. இப்ப டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி நீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஒரு குரூப் 2 எக்ஸாமுக்கு நீங்க பெர்மிஷன் கேட்குறீங்க அப்படின்னா, அது ஒரு அப்ளிகபிளா இருக்கும். ஸோ, அதனால குவாலிஃபிகேஷன் நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ, அத இன்டர்வியூ டயத்துல அவங்களே கேட்பாங்க. நீங்க படிச்சிருக்க எட்ஜ் வரைக்கும் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும்னு. ஸோ, அந்த டயத்துல நீங்க சப்மிட் பண்ணிருவீங்க. அதுவும் ஒரு பெரிய இஷ்யூவா இருக்காது. நீங்க பாட்டுக்கு சப்மிட் பண்ணிட்டு நார்மலா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிருவீங்க. ஓகே டன். குவாலிஃபிகேஷன். ஓகே. நெக்ஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு போடுவாங்க. வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொவிஷனலி செலக்டட் லிஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு வெயிட்டிங் லிஸ்ட். இந்த வெயிட்டிங் லிஸ்ட் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வெயிட்டிங் லிஸ்ட்ல ஒரு சில பேர் இருப்பாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இந்த
செலக்ஷன் லிஸ்ட்டில் கேட்டகரியில் இருக்கிற ஒரு 100 பேர் செலக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வந்து பணியை தொடர முடியல, இல்லை அவங்க வந்து அந்த ஜாபை வந்து ரிசைன் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ளவங்கள கூப்பிடுவாங்க. சரி, இதில் எங்களுக்கு என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 இயர் வரைக்கும் இப்போ 1 ஜான்வரியில் வந்து அவங்க ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கடுத்து 2025ல 2026 1 ஜான்வரிக்குள்ளே அவங்க வெளியில் போனாங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ளவங்க முன்னாடி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டோட விஷயம். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்ஸ். இப்போ சர்டிஃபிகேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து சார் நான் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் சார், நான் வந்து ப்ரியாரிட்டியை அப்ளை பண்ணியிருக்கேன், பட் சர்டிஃபிகேட்டை வந்து சப்மிட் பண்ணலையே சார், அதை பற்றி எதுவும் கேட்பாங்களா? அதனால எதுவும் ரிஜெக்ட் பண்ணுவாங்களா? நோ இஷ்யூஸ். அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அவங்களோட மெயில் ஐடி, அஃபிஷியல் மெயில் ஐடி ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வேணும்னாலும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுக்குறேன் அவங்களோட மெயில் ஐடியும், அதுக்கப்புறம் அவங்களோட ஃபோன் நம்பரும். ஸோ அந்த மெயில் ஐடிக்கு வந்து உங்களோட சர்டிஃபிகேட்டை வந்து அனுப்ப சொல்லுவாங்க. ஸோ அப்படி அனுப்புறதன் மூலியமாக வந்து உங்களோட சர்டிஃபிகேட்டை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, பட் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலை அப்படின்னாலும் அதற்கான சான்சஸும் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறது சர்டிஃபிகேட். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட குவாலிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏற்கனவே பார்த்துட்டோம். நோட்டிஃபிகேஷனை வந்து தரோவா ரீட் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன வேலைக்கு போகிறோம், ஜூனியர் பெயிலிஃப், சீனியர் பெயிலிஃபாக இருக்கட்டும், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், காப்பீஸ் அட்டெண்டர், மஸ்தால்சி கம் வாட்ச்மேனாக இருக்கட்டும், சானிட்டரி ஒர்க்கர் இவங்களாக இருக்கட்டும், நம்ம என்ன வேலைக்கு போகிறோங்கிறது நோட்டிஃபிகேஷனில் பணியின் தன்மையை பற்றி தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை 1க்கு 2 தடவை வாசிச்சுக்கிறங்க. அதை 1க்கு 2 தடவை வாசிச்சுட்டு இந்த வேலைக்கு நம்ம போகிறோம் அப்படிங்கிறத உங்கள் மனதளவில் உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறங்க. ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ண போகும்போது இந்த வேலை நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணுங்கள். 100% கான்ஃபிடென்ட்டோட அட்டன் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலை வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில பேர் சொல்லுவாங்க, 8th குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து இவ்வளோ படிச்சு பிஏ படிச்சிருக்க, 8th குவாலிஃபிகேஷன் தான் எடுப்பாங்க, அங்கே ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அப்போல்லாம் இல்லவே இல்லை. ஹானரபிள் ஜட்ஜஸ் வந்து அக்கார்டிங் டு உங்களோட மேனர், அந்த இதை பொறுத்து தான் வந்து உங்களை செலக்ட் பண்ணுறதும் ரிஜெக்ட் பண்ணுறதும் இருக்குது. நீங்கள் கம்மியாக படிச்சிருக்கீங்க, கூட படிச்சிருக்கீங்க, அதெல்லாம் இல்லவே இல்லை. நம்ம ஒரு வேலைக்கு வந்திருக்கோம், நம்ம அந்த வேலையை வந்து பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படிங்கிற ஒரே ஒரு மைண்ட் மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அதை வச்சு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 100% அந்த இன்டர்வியூவில் நீங்கள் வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, காம்படிஷனான உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆக்சுவலாக நமக்கு வந்து ஒரு ஜாப் கிடைக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலையில். ஸோ நிரந்தர வருமானம் அதை தேடி நம்ம போயிட்டுருக்கோங்கிற போது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஜாப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுல முழுமையாக நீங்கள் நம்பி அட்டன் பண்ணீங்க அப்படின்னா எதையுமே நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம். ஏன்னா முயற்சி இன்மை புகுத்திவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் முயற்சியை கடைசி வரைக்கும் கைவிடாதீங்க. நம்ம இந்த வேலைக்கு தான் வந்திருக்கோங்கிறத நோட்டிஃபிகேஷனை தரவாக ரீட் பண்ணி அந்த வேலையை தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு தான் வந்திருக்கோம், நம்ம இப்படி தான் அட்டன் பண்ணணும் இன்டர்வியூங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவை நீங்கள் உங்களோட மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. அதை வச்சு அட்டன் பண்ணிங்கன்னா 100% உங்களுக்கு இந்த வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே, செலக்ட் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் சில பேர் வந்து இதை நம்ம தொடருவோம், சில பேர் வந்து கடந்து போயிடுவோம். ஸோ அந்த தொடர்ற சில பேருக்கான வீடியோஸ் கண்டிப்பாக வரும். நான் மறுபடியும் சொல்கிறேன், என்னோடய அனுபவத்தை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முழுக்க என்னோடய அனுபவம் தான். ஒன்றும் நான் போன அனுபவத்தை தான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்டர்வியூ வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் அனுபவிச்சிருக்கேன். ஓகே வியூவர்ஸ், பாய், டேக் கேர்.